லைவா? ஓகே. Then we can go. Yes. Not English. Yeah. Because in between, if there are no question, I thought we can tell some of these points. Exactly. Yes, it's like. அனைவருக்கும் வணக்கம். சென்னை மாநகராட்சி பொதுமக்களிடையே கொரோனாவுக்கான எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதற்காக தடுப்பூசி திட்டத்தை தீவிரமாக செயல்படுத்தி வருகிறது. இதற்காக பல்வேறு நடவடிக்கைகள், திட்டமிடல்கள் செய்யப்பட்டு தற்போது 45 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி போட திட்டமிடப்பட்டு செயல்படுத்தி வருகிறது. இதற்கான விளக்கங்களையும் பல்வேறு சந்தேகங்களை நிவர்த்தி செய்யவும் தற்போது நிபுணர்கள் அரங்கத்தில் உள்ளனர். இப்போது சென்னை மாநகராட்சியின் சுகாதார இணை இயக்குனர் டாக்டர் அல்பி வர்கீஸ் இருக்கிறார். ஐசிஎம்ஆர் நிறுவனத்தின் இணை நிறுவனத்தின் துணை இயக்குனர் டாக்டர் பிரதீப் கவுர், டாக்டர் கணேஷ்குமார் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்துள்ளனர். நேர்கள் அனைவரும் தங்களுக்கான சந்தேகங்கள், விளக்கங்கள் அனைவரும் கேட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தற்போது டாக்டர் அல்பிஜான் அவர்களை சிறு வார்த்தை சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் டெய்லி on an average around 40,000 vaccination, 40,000 மக்களுக்கு தடுப்பூசிகள் போட்டுட்டே இருக்கிறோம். இதுவரைக்கும் இன்னைக்கு நேற்றுக்கு வரைக்கும் 11,94,978 பேருக்கு தடுப்பூசிகள் போடப்பட்டன. அதில் ஃபர்ஸ்ட் டோஸ் பார்க்கும்போது 10,58,058, செகண்ட் டோஸ் இதுவரைக்கும் 1.79 lakhs போட்டிருக்கிறோம். இதுல தடுப்பூசி வரைய பார்க்கும்போது கோவிஷீல்டு தடுப்பூசி 8,92,333, கோவேக்சின் தடுப்பூசி 3,02,645. மோர் தேன் 45 years ஏஜ் குரூப் பார்க்கும்போது இதுவரை ஃபர்ஸ்ட் டோஸ் போடப்பட்டவரோட எண்ணிக்கை 7,96,15. செகண்ட் டோஸ் போடப்பட்டவரோட எண்ணிக்கை 1,86,156. சென்னையோட பாப்புலேஷன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்ம என்யூமரேட் பண்ண எங்களோட ஃபீவர் சர்வே ஒர்க்கர்ஸ் என்யூமரேட் பண்ண டேட்டா கிட்டத்தட்ட 50% 45 வயசுக்கு மேற்பட்ட மக்களை வேக்சினேட் பண்ண முடிஞ்சது இது வரைக்கும். தற்போது இந்த ப்ராசஸ் முழுவீச்சில் நடந்து வருகிறது. டெய்லி அரௌண்ட் 30,000 to 40,000 இந்த டார்கெட்டை இப்போ வேக்சினேஷன் நடந்து வருகிறது. சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 380 பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், பிரைவேட் அண்ட் கார்பரேஷன் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இந்த ப்ராசஸ் நடக்குது. வேக்சினேஷன் யூ கேன் அவைல். ஸோ எங்களோட டார்கெட்ன்றது ஒரு நாளைக்கே ஒரு 60,000 to 70,000 தடுப்பூசிகள் போடணுன்றது தான் எங்களோட டார்கெட்.
surely with the cooperation from all of you, we can definitely do that. On behalf of corporation, we would welcome Dr. Pradeep Kaur and Dr. Ganesh, who have come from National Institute of Epidemiology, to clear all your doubts with regard to vaccination. I would request Dr. Pradeep to. Thank you very much. I'd like to thank the City Health Officer and Joint Commissioner for this opportunity to interact with citizens of Chennai. We are here to answer all your doubts and queries. To begin with, all we can say is that vaccination is a very effective. நம்ம வேக்சின் போட்டானா எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணி வேக்சினேஷன் ப்ரோக்ராம்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணா நம்ம கண்டிப்பா இந்த செகண்ட் வேவ் வந்து ரொம்ப சீக்கிரமாவே கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கு வந்து சில டைம் சில பேருக்கு மைண்ட்ல சில டவுட்ஸ் வருது, இல்ல நம்மளுக்கு மிச்ச பேர் சொல்லும் போது சில ஒரு கன்சர்ன்ஸ் இருக்கு, அதனால சில பேர் இது வரைக்கும் வேக்சின் போடல. அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கன்சர்ன்ஸ் இருந்தா நாங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய क्वेश्चन ஆன்சர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சென்னை பெருநகர சென்னை வாசிகளுக்கு இப்ப இந்த தடுப்பூசிகள் பற்றி, இந்த கோவிட் தடுப்பூசியை பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த வகையான சந்தேகங்கள், தயக்கங்கள், அதை பற்றியான ஏதாவது நிவர்த்தி செய்யணும்னா நீங்க இந்த சந்தர்ப்பத்தை நீங்க பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய கேள்விகளை நீங்கள் சொல்லலாம். அதை தவிர்த்து இந்த கலந்துரையாடலில் நாம் இந்த கோவிட் தடுப்பூசியை பற்றிய முக்கியமான சில தகவல்களையும் உங்களிடம் நாங்கள் பகிர்ந்ததற்கு தயாராக இருக்கிறோம். ரொம்ப காமனா இருக்கக்கூடிய கேள்விகள் என்னென்னலாம் இருக்கும், அதற்கான ஒரு விடைகள் கூட நாம் இங்க வந்து கண்டிப்பா நம்ம நம்ம கலந்துரையாடலாம். So I think we can start with the first question, which is Covaxin versus Covishield, which is the best? I think this is a very common and an excellent question. Any vaccine which is in the vaccination program has undergone a lot of research. So researchers வந்து clinical trials பண்ணி அது வந்து அதோட சேஃப்டி, அதோட எஃபிகசி சொல்லுவோம். அந்த வேக்சின் போடுறதுனால நம்மளுக்கு ஒரு சிவியர் கோவிட் வருதா இல்ல கோவிட் டெத் வருதா அதெல்லாம் எல்லாமே ஸ்டடி பண்ணுவாங்க. அந்த ஸ்டடிஸ் பண்ணும்போது 2 வேக்சினை வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்குது, இதுதான் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைச்சிச்சு. நம்ம என்ன பார்க்கணும்னா, நம்ம ஏதாவது ஒரு வேக்சின் கண்டிப்பா போடணும். கோவேக்சின் போட்டாலும் சரி, கோவிஷீல்டு போட்டாலும் சரி, 2 வேக்சினும் வந்து என்ன எஃபெக்ட் ஆகும்னா உங்களுக்கு சிவியர் டிசீஸ் வரதுக்கு ரிஸ்க் ரொம்ப கம்மி, கோவிட் டெத்தோட ரிஸ்க்கும் ரொம்ப கம்மி. இதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அவைலபிலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஓன் ட்ரஸ்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த வேக்சின் வேணா போட்டுக்கலாம். ஸோ அடுத்த ஒரு கேள்வி கூட கேட்டிருக்காங்க. அது என்னன்னா, ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி பண்ணப்பட்ட ஒரு நோயாளிக்கு வந்து இந்த வேக்சின் போட்டுக்கலாமா அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. இதுல பைபாஸ் ஹார்ட் சர்ஜரி பண்ண அந்த பேஷண்ட்டுக்கும் இந்த 2 வேக்சினும் சரி எந்த வகையான பெரிய தீங்குகள் இழைக்காது. கட்டாயமா இது 2ம் பாதுகாப்பானதுதான், அதை கண்டிப்பா போட்டுக்கலாம். ஸோ இதுல எந்த வேக்சின் பெஸ்ட் கிடையாது. முதல்ல தடுப்பூசி போட்டுக்கொள்வதுதான் மிக முக்கியமான ஒரு தருணம் இப்ப இருக்கக்கூடிய இந்த பெருந்தொற்று. அதனால அந்த நோயாளிகளுக்கும் இந்த வகையான வேக்சின் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இன்னொரு கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வினா, சில பேருக்கு வேக்சின் போடுறதுக்கு அப்புறமா கூட கோவிட் வருது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு இந்தியால லிமிடெட் டேட்டா இருக்கு, ஆனா யூஎஸ்ல அவங்க இப்போதான் ஒரு ஸ்டடி பண்ணிட்டு அந்த ரிசல்ட்ல என்ன பார்த்தாங்கன்னா, suppose if you have put the vaccine, 99.99% people did not get infection. Very small percentage people may get breakthrough infection சொல்லுவோம். ஆனா இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப மைல்டா இருக்கும், இல்லைன்னா சில பேருக்கு ஏசிம்டமேட்டிக்கா இருக்கும். சிவியர் டிசீஸ் வரதுக்கு இல்ல டெத் டியூ டு கோவிட் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ வேக்சின் போடுறதுனால நம்ம அந்த இன்ஃபெக்ஷனோட ரிஸ்க் ரொம்ப ரொம்ப குறைக்கலாம். கண்டிப்பா. அடுத்த ஒரு இன்னொரு கேள்வி வந்திருக்கு, நோ ஸ்டோக் இன் யூபிஹெச்சிஸ். சென்னை கார்பரேட் பொறுத்த வரைக்கும் 140 யூசில நம்ம அந்த வேக்சினேஷன் ட்ரை பண்றோம். அது இல்லாம 91 மினி கிளினிக்ஸ், இது இல்லாம பல்வேறு அவுட்ரீச் வேக்சினேஷன் ட்ரைவ்ஸும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட அரௌண்ட் 400 vaccination sessions we are conducting on a daily basis.
இது இல்லாம 15 யூசிஹெச்சிஸ் அர்பன் கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ஸ் இருக்கு நம்மளுக்கு. ஏதாவது ரீசனால இஃப் அட் ஆல் வேக்சின் இஸ் நாட் அவைலபிள் இன் ஒன் பர்டிகுலர் பிஹெச்சி ஆன் எ பர்டிகுலர் டேட், அடுத்த நாளைக்கு நம்ம அதை என்ஷூர் பண்ணிட்டே இருக்கிறோம். மோஸ்ட்லி ஆல் பிஹெச்சிஸ் ஆர் கிவன் சஃபிஷியன்ட் டோஸ். அவரோட கடைசி 3 நாளுக்கு போன 3 நாள்ல எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருந்ததுன்னு பார்த்துட்டு ஒரு அப்ராக்சிமேட்டா கேஜ் பண்ணியதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு நாளைக்கு ஸ்டாக் கொடுத்துட்டே இருக்கிறோம். சப்போஸ் ஏதாவது காரணத்தினால ஒரு பர்டிகுலர் நாளுக்கு ஸ்டாக் இல்லைன்னா கட்டாயம் டெஃபினெட்லி இட் வில் பி அவைலபிள் இன் த நெக்ஸ்ட் டே ஆர் த டே ஆஃப்டர் தட் அங்க போய் இது பண்ணலாம். அது இல்லாம சென்னை கார்பரேஷனோட அர்பன் கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ஸ் 15 ஹெல்த் சென்டர்ஸ் இருக்கு. எங்களோட சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல எல்லாம் நம்ம கார்பரேஷன்ல இருந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அந்த டேட்டா. இந்த வீடியோவோட கீழே கூட நாங்க இப்ப கமெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த அர்பன் கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ஸ்ல எப்பவுமே போத் வேக்சின்ஸ் ஆர் அவைலபிள், போத் கோவேக்சின் அண்ட் கோவிஷீல்ட் இஸ் அவைலபிள். ஸோ இந்த வசதியை மக்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே ஓகே, ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இஸ் அலர்ஜிஸ் பத்தி கேட்டிருக்காங்க. ஏதாவது ஹிஸ்டரி ஆஃப் அலர்ஜி இருந்தானா வேக்சின் போடலாமா வேண்டாமா? இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா உங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அலர்ஜிஸ் இருக்கு. உங்களுக்கு முன்னாடி வேற ஏதாவது டேப்லெட் போடுறதுனால இல்ல ஏதாவது ஒரு வேக்சின் போடுறதுனால அலர்ஜி வந்துச்சுன்னா நீங்க உங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு சப்போஸ் அவங்க வந்து ரிஸ்க் கம்மியா இருக்குது நீங்க போட்டுக்கலாம். போடும்போது கூட நீங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டிங்ல போடுறது உங்களுக்கு சேஃபா இருக்கும். ஆனா அங்கே வந்து ஏதாவது சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ரியாக்ஷன் வந்தானா அது கூட அவங்களால நல்லா மேனேஜ் பண்ண முடியும். இன்னொன்னு வந்து சிம்டம்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஒரு வேக்சின் போட்டானா ஏதாவது சிம்டம்ஸ் வருமா? மேக்ஸிமம் பீப்புளுக்கு பாத்தீங்கன்னா மைனர் சிம்டம்ஸ் வரும். சப்போஸ் ஃபீவர் வரலாம், சில்ஸ், உடம்பு வலி, டயர்ட்னஸ். அதுதான் மேக்ஸிமம் பீப்புளுக்கு இது வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் வந்தா நீங்க ஒரு சிம்பிள் பாராசிட்டமால் டேப்லெட் போட்டாலே உங்களுக்கு 2-3 நாள்ல அந்த சிம்டம்ஸ் சரியா போயிடும். யா, சோ அடுத்த ஒரு क्वेश्चन ஒன்னு கேட்டிருந்தாங்க. இப்ப வேக்சின் போட்ட ஒருத்தவங்களுடைய ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டாச்சு, ஆனா அதுக்கு நடுவுல அவங்களோட குடும்பத்தினர்ல யாருக்காவது கோவிட் வந்ததுக்கு அப்புறமா அவங்க ஹோம் ஐசோலேஷன் இருந்தாங்கன்னா இவங்களுடைய செகண்ட் டோஸ் ஆஃப் வேக்சின் போடுகிறதுக்கு இவங்க என்ன கவனமான முயற்சிகள் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த இப்ப அறிவுரைக்கப்படி இந்த 2 டோஸ் இருக்கு பாத்தீங்களா, முதல் தடுப்பூசிக்கும் 2வது தடுப்பூசிக்கும் இருக்கக்கூடிய கால இடைவெளி, அந்த டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னொருத்தரும் அதே பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க. கோவேக்சின் பொறுத்த வரைக்கும் இப்பொழுது சொல்லப்பட்டது முதல் ஊசிக்கும் 2வது ஊசிக்கும் 4 வார இடைவெளி இருக்கணும், 28 நாட்கள். கோவிஷீல்டுல இப்போது தற்போதைய அரசு ஆணைப்படி ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதோடைய 6 வாரங்கள்ல இருந்து 8 வாரங்கள்ல இதுக்குள்ள இடைவெளி இருக்கணும். முதல் ஃபர்ஸ்ட் டோஸ்க்கும் செகண்ட் டோஸ்க்கும், முதல் ஊசிக்கும் 2வது தடுப்பூசிக்கும் 6 வாரங்கள்ல இருந்து 8 வாரங்கள்ல. இப்போ நடுவுல இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட கால இடையில தற்பொழுது யாருக்காவது குடும்பத்தினருக்கு கோவிட் பாசிட்டிவா இருந்தாலும் அதை பத்தி எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை. இவங்களுடைய 2வது தடுப்பூசியை இவங்க தாராளமா அடுத்த வரக்கூடிய 6 வாரங்கள்லயோ 8 வாரங்கள்லயோ தாராளமா அவங்க செலுத்திக் கொள்ளலாம். அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால கோவிஷீல்டுக்கு இப்போ 6ல இருந்து 8 வாரங்கள், அதற்கான தெளிவு இப்ப கட்டாயமா அரசாணையில வந்தாச்சு. சில பேர் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் மெடிக்கல் ஹிஸ்டரி, ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்தானா டாக்டர் கன்சல்ட் பண்ணாம நம்ம வேக்சின் போடலாமா? இது ஒரு கேள்வி. இதுக்கு என்னன்னா நீங்க வேக்சின் போடும்போது யூ வில் பி கோயிங் டு ஐதர் a UPHC or a private hospital or a medical college hospital. So their doctor will anyway be available. So suppose உங்களுக்கு டவுட் இருக்கு, உங்களோட மெடிக்கல் கண்டிஷன் வந்து அதனால உங்களுக்கு டவுட் இருக்கு வேக்சின் போடலாமா வேண்டாமான்னா நீங்க டாக்டருக்கு அங்கே வேக்சின் போடுறதுக்கு முன்னாடி இந்த क्वेश्चन கேட்டுக்கலாம். கரெக்ட். இப்ப இன்னொன்னு, இந்த வேக்சின் போட்டதுக்கு அப்புறம் தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் என்ன வகையான சிம்டம் வரும்ன்றதை நீங்க கொஞ்சம் தெளிவா இருக்கணும். இதுல எந்த வகையான தீவிரமான பக்க விளைவுகள் எதுவும் வராது, எந்த ஒரு பெரிய சைடு எஃபெக்ட்ஸும் வராது. இதுல வரக்கூடியதெல்லாம் தீவிரமற்றவை. மெயினா வரக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா தடுப்பூசி போட்டுக்கொண்டு அந்த ஊசி இடத்துல வரக்கூடிய வலி, அப்புறம் அங்க ஒரு சின்ன ரெட்னஸ் சிவத்தல் இருக்கும், சின்னதான ஒரு வீக்கம் இருந்துட்டு இருக்கும். சில பேருக்கு வந்து சோர்வு, தலைவலி, அதுக்கப்புறமா சளி, காய்ச்சல் கூட சில பேருக்கு வந்திருக்கு. ஆனா இது எல்லாமே தீவிரமற்றவை, தற்காலிகமானது. ஓரிரு நாட்களில் அது வந்து சரியாகக்கூடியதுதான். அதற்காக எல்லா சுகாதார மையங்கள்லயும், அரசு சுகாதார மையங்கள்லயும் உங்களுக்கு பாராசிட்டமால் டேப்லெட்டும் கொடுப்பாங்க. தேவைப்படுற மற்ற வெளியிடங்களை போட்டுங்களுக்கும் இந்த பாராசிட்டமால் டேப்லெட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னால போதுமானது. அது எந்த வகையான பிரச்சனையும் கிடையாது.
இன்னொருத்தருக்கு கேட்டிருக்காங்க, நான் இந்த வேக்சின் போட்டுக்கும் பொழுது நான் இப்ப தைராய்டு டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அந்த தைராய்டு டேப்லெட் எடுத்துக்கலாமான்றது. தாராளமாக நீங்க எடுத்துக்கலாம், அதற்கும் இதற்கும் எந்த வகையான தொந்தரவும் கிடையாது. தைராய்டு மாத்திரை எடுத்துக்கொள்ளும் போது கூட நீங்கள் தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. Any test before vaccination is required னு கேக்குறாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. மேடம் நீங்க சொல்றீங்களா? சோ இது வந்து வாட்ஸ்அப்ல சில ஃபார்வர்ட் கூட நாங்க பார்த்தோம். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, வேக்சின் போடுறதுக்கு முன்னாடி ஏதாவது டெஸ்ட் எடுக்கணுமா? எந்த டெஸ்டும் தேவையில்லை. வேக்சின் போடுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எந்த ஸ்பெஷல் டெஸ்டும் கிடையாது. இந்தியால மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயும் நம்மளுக்கு இந்த வேக்சினேஷன் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்குது. ஈவன் ஹை இன்கம் கண்ட்ரீஸ்ல கூட இந்த மாதிரி ஒரு மேண்டேட்டரி டெஸ்ட் கிடையாது. உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்தானா, மெடிக்கல் கண்டிஷன் பத்தி ஏதாவது டவுட் இருந்தானா நீங்க டாக்டர் அங்கே கன்சல்ட் பண்ணிக்கலாம். வேக்சினேஷன் சைட்ல கூட டாக்டர் இருப்பாங்க, அவங்க கிட்ட நீங்க அந்த டவுட் கேட்டுக்கலாம். நான் இது ஸ்பெஷலா போய் லேப்ல ஏதாவது டெஸ்ட் நீங்க எடுக்கணும் அது தேவையில்லை. ஒருத்தர் கேட்டிருக்காங்க, கைண்ட்லி கிளாரிஃபை வெதர் 2 டோஸ்மே ஒரே யூபிஎஸ்சில தான் எடுக்கிற மாதிரி வேலை போய் எடுத்துக்கிறாங்க. ஸோ யூபிஎஸ்சில வந்து ஒரு டோஸ் எடுத்தாலும் இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு யூபிஎஸ்சில நம்ம வந்து வேக்சினேஷன் கார்டுன்னு கொடுக்குறோம். ஸோ அந்த கார்டில் வந்து எந்த டோஸ் போட்டாங்க, என்னைக்கு போட்டாங்க, அடுத்த டோஸ் எப்போ போடணுன்றது 3 எழுதி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கோவிட் கோட்ல அதை என்ட்ரி போட்டுருவாங்க. ஸோ அதே கார்டை வச்சுட்டு நீங்க அடுத்த யூபிஎஸ்சில சப்போஸ் ஒரு போக முடியல, அடுத்த யூபிஎஸ்சில போய் அந்த டியூ டேட்ல போய் உங்க செகண்ட் வேக்சினேஷன் போட்டுக்கலாம். ஸோ அந்த நேம் அந்த என்ட்ரி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த அந்த யூபிஎஸ்சில இருக்க டாக்டர், ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்டர் வந்து என்ட்ரி போட்டுக்குவாங்க. ஸோ அதனால இங்கே தான் போட்டு இங்கேயே தான் போய் போகணும் கிடையாது. ஸோ வேக்சினேஷன் கார்டு வச்சுருந்தா நீங்க எந்த யூபிஎஸ்சிக்கு போய் போட்டுக்கலாம். ஸோ இன்னொரு மற்றொரு யூபிஹெச்சில் மட்டும் இல்லை, இன்னொரு இஃப் யூ ஆர் டிராவலிங் மற்றொரு டவுனில் செய்யலாம், இன்னொரு ஸ்டேட்ல கூட செய்யலாம். பிகாஸ் அந்த போர்ட்டல்ல நம்ம எல்லாம் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம். ஸோ சப்போஸ் இப்போ ஒரு டோஸ் சென்னையில் எடுத்துட்டாங்க, இன்னொரு டோஸ் இன்னொரு டவுன்ல எடுக்கணும், தட் இஸ் ஆல்சோ பர்மிட்டடுங்க. அடுத்தது இன்னொரு கேள்வி என்னன்னா, கேன் ஐ COVID-19 வேக்சின் கிவ் இன்ஃபெக்ஷன் கேட்குறாங்க. டெஃபினெட்லி நோ. None of the vaccines which are used in India contain live viruses and will not cause COVID infection. ஆனா என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, இந்த கோவிட் வேக்சின் எடுத்ததுக்கு அப்புறம் நான் வேக்சின் எடுத்துட்டேன், இனிமேல் எனக்கு கோவிட் வராது அப்படி ஒரு மூட நம்பிக்கையிலோ ஒரு ஃபால்ஸ் கரேஜ்லயோ நம்ம இந்த அது வரைக்கும் எடுத்துட்டு வந்திருந்த அந்த மாஸ்கிங், சோஷியல் டிஸ்டன்சிங், அந்த ப்ரிகாஷன்ஸ்ல இருந்து many people are going back. ஸோ அதனால இம்மீடியட்லி ஆஃப்டர் வேக்சினேஷன் ஏதாவது கோவிட் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதனால நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம கோவிட் வேக்சின் எடுத்ததுக்கு அப்புறம் ஃபுல் இம்யூனிட்டி வர்றதுக்கு ஆஃப்டர் செகண்ட் டோஸ் 14 டேஸ் தான் சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டோஸ் முடிச்சதுக்கு அப்புறம் செகண்ட் டோஸ் யூ ஹேவ் டு கம்ப்ளீட், தேர் ஆஃப்டர் 14 டேஸ். அதுதான் இம்யூனிட்டி, ஃபுல் இம்யூனிட்டி டெவலப் ஆகிறதுக்கு அவ்வளோ டைம் ஆகும். ஈவன் ஆஃப்டர் தட், based on the efficacy of the vaccine, 75 to 90% தான் சொல்றாங்க. So even after full vaccination and full immunity, we have to continue COVID appropriate behavior. Right. இன்னொரு क्वेश्चन கேட்டாங்க, முதல் டோஸ் ரெண்டாவது டோஸ் இது 2 டோஸ்ல இருக்கும்போது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தடுப்பூசியோடைய கண்டென்ட், அது உள்ள இருக்கக்கூடிய உட்கூறு மாறுமான்னு கேட்கறாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. முதல் டோஸ் போடக்கூடிய அதே தடுப்பூசிக்கான என்ன வீரியம் இருக்கிறதோ அதே உட்கூறுகள் தான் ரெண்டாவது, அதே கண்டென்ட் அதே இன்கிரீடியன்ட் தான் உங்களுக்கு ரெண்டாவது டோஸ் போடக்கூடிய தடுப்பூசி இருக்கும். எந்த ஒரு மாற்றமும் அது கிடையவே கிடையாது. இன்னொருத்தர் கேட்டிருக்கிறது என்னன்னா, நான் கோவிட் டெஸ்ட் எடுக்கணுமா தடுப்பூசி போடுவதற்கு முன்பு? கட்டாயமா நீங்க எடுக்கிறது தேவையில்லை. தடுப்பூசி எடுப்பதற்கு முன்பாக எந்த ஒரு கோவிட் டெஸ்டும் எடுக்க தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு ஏதேனும் இந்த கோவிட் சஸ்பெக்டா இருக்கக்கூடிய சிம்டம் இருந்துச்சுன்னா முக்கியமானது முதல்ல நீங்க கோவிட் டெஸ்ட் எடுத்துக்கணும் தடுப்பூசி போடுவதற்கு முன்னாடி. சப்போஸ் நீங்க தடுப்பூசி எடுப்பதற்கு முன்பாக உங்களுக்கு இந்த ஜுரம், அப்புறம் வந்துட்டு மூச்சு திணறல், இருமல், சளி, அதுக்கப்புறமா வந்துட்டு சுவை இழப்பு, வாசனை இழப்பு, இந்த மாதிரியான கோவிட் சம்பந்தப்பட்ட இருந்துச்சுன்னா நீங்க முதல்ல அதை டெஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தான் மற்றது நீங்க வேக்சின் போடுறதுக்கு முன்னாடி முதல்ல கோவிட் டெஸ்ட் எடுத்துக்கணும். அதுதான் முக்கியமா செய்யணும். நிறைய பேர் கேட்டிருக்க அடுத்த கேள்வி என்னன்னா, எனக்கு ஏதாவது நான் மருந்தை நிறுத்தணுமா? இது காமனா இருக்கக்கூடிய அடுத்த ஒரு வதந்தி வாட்ஸ்அப்ல, நீங்க வந்துட்டு எடுத்துக்கிட்டு இருக்க மருந்தை நான் நிறுத்தணுமா? நான் வந்து பிளட் தின்னர் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், இப்ப அந்த மாத்திரைகளாம் நான் நிறுத்திக்கிட்டு தான் நான் தடுப்பூசி போட்டுக்கணுமான்னு கிடையவே கிடையாது. அதற்கான எந்த ஒரு அவசியமும் இல்லை. இப்போது தற்போது வழங்கப்பட்டுள்ளக்கூடிய அறிவியல் ஆதாரங்களை படியே நாங்க சொல்லிட்டு இருக்கோம், இந்த எந்த ஒரு மாத்திரைகளும் நீங்க நிறுத்த தேவையில்லை. அந்த மாத்திரை நிறுத்தாம நீங்க டைரக்டா தடுப்பூசி போட்டுக்கலாம். ஓகே, ஐ திங்க்
I'll try to address 2-3 questions. ஒன்னு வந்து CRP test vaccine போடுறதுக்கு முன்னாடி CRP test எடுக்கணுமா? கண்டிப்பா தேவையில்லை. There is no need to take any test. It's definitely no need to take CRP test before taking vaccine. இன்னும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து ஒரு டோஸ் போட்டிருக்காங்க, ரெண்டாவது டோஸ் போடுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு கோவிட் வந்துச்சு. அப்போ என்ன பண்ணலாம்? நீங்க வந்து recovery வரைக்கும் வெயிட் பண்ணலாம். And then once you have 1 or 2 weeks after that, you can again take your second dose. There is nothing to worry about it. Somebody else asked, which I've answered earlier also, can I get COVID after taking vaccine? So sir சொன்ன மாதிரி நீங்க ரெண்டு டோஸ் போட்டீங்கன்னா 2 weeks after the second dose தான் நம்ம வந்து fully immunized சொல்ல முடியும். அந்த பீரியடுக்குள்ளே உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த டைம்ல நம்ம எல்லாம் கோவிட் ப்ரிகாஷன் எடுக்கணும். 2 weeks after completing second dose கூட உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரலாம், ஆனா அதோட சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. வந்தாலும் mostly it will be an asymptomatic or a mild infection, and most such infections do not require hospitalization. Feeding mother feeding mother, yeah. இப்ப பிரஸ்ட் ஃபீடிங் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் வந்துட்டு இப்ப கோவிட் தடுப்பூசி போட்டுக்கலாமா அப்படின்னா, இப்ப கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் அதே சமயத்துல வரக்கூடிய ஆராய்ச்சிகள் எல்லாருமே 2 வகையான தாய்மார்கள். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள், இரண்டாவது தாய்ப்பாலூட்டும் தாய்மார்களுக்கு தற்பொழுது அறிவுறுத்தப்படவில்லை. ஆனால் நாம் சிறிது காலம் வெயிட் பண்ணணும். ஏன்னா ஆய்வுடைய முடிவுகள், இன்னும் சில முடிவுகள் வர வேண்டியது இருக்கு. தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் போடலாமா தற்பொழுது அறிவுறுத்தப்படவில்லை. அதனால நீங்க இதுக்கப்புறம் வரக்கூடிய அறிவுரைகளை மேற்கொண்டு அதுக்கப்புறம் நீங்க போட்டுக்கலாம். இப்பொழுது அறிவுறுத்தப்படவில்லை தாய்ப்புற்றுநோய். இன்னொரு முக்கியமான ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்ப நான் வந்து கோவிட் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளேன், இப்ப நான் தடுப்பூசி எடுத்துக்கலாமா அப்படின்னு. நான் இப்பதான் வந்து கோவிட் பாசிட்டிவ் ஆயிட்டு இப்பதான் நான் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கேன், இப்பதான் எனக்கு வந்துட்டு அதுல இருந்து மீண்டு கொண்டிருக்கிறேன், இப்ப நான் எடுத்துக்கலாமான்னு. நீங்க வந்து கட்டாயமா தடுப்பூசி எடுத்துக்கலாம். இப்ப கோவிட் இருந்துச்சுன்னா நீங்க எடுத்துக்க கொள்ளக்கூடாது. எப்ப நீங்க எடுத்துக்கலாம்னா, முழுவதும் நீங்கள் ரெக்கவரி ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் பூரண 28 நாட்கள் கழித்து நீங்கள் வந்து கோவிட் தடுப்பூசி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நீங்க எடுத்துக்கலாம்ன்றது கட்டாயமா கிடையவே கிடையாது. நீங்க கோவிட் தற்போது நோய் இருந்தால் எடுத்துக்கொள்ள கூடாது. இதுதான் முக்கியமான விஷயம். 28 நாட்கள் பூரண குணமடைந்து 28 நாட்கள் கழித்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் ஒருத்தர் கேட்டிருக்காங்க, என்னுடைய அம்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா எஜெக்ஷன் ஃபிராக்ஷன், அதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, அவங்களுக்கு மிக கம்மியா இருக்கு, அவங்க எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். இருத நோய் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதெல்லாம் எந்த வகையான இருக்கக்கூடிய பெருந்தொற்றில் முக்கியமான ஆயுதம் கோவிட் தடுப்பூசி. இந்த தடுப்பூசி எந்த தடுப்பூசினாலும் சரி, கோவிஷீல்டு தடுப்பூசி எடுத்துக்கொள்வதுதான் சால சிறந்ததை தவிர்த்து எந்த தடுப்பூசி இந்த நோயினால் இருக்கக்கூடிய விஷயங்கள் தடை அல்ல. அதை நீங்க கண்டிப்பா. இன்னொன்னு ரொம்ப முக்கியமான கேள்வினா, சப்போஸ் நான் எலோபேத்திக் மருந்து ஏதாவது நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம், அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த தடுப்பூசி போடலாமா? கண்டிப்பா போடலாம். நீங்க எந்த மெடிசன் ரெகுலர் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இந்த தடுப்பூசி போடலாம், அது ஒன்றும் ரிஸ்க் கிடையாது. இன்னொன்னு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அவங்க என்ன கேட்டாங்கன்னா, சப்போஸ் நான் ஒரு டோஸ் போட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு கோவிட் வந்துச்சு, அதுக்கப்புறம் நான் 2வது டோஸ் மட்டும் போடணுமா இல்ல 2 டோஸ் ரிப்பீட் பண்ணணுமா? நீங்க செகண்ட் டோஸ் மட்டும் போட்டா போதும். லைக் டாக்டர் கணேஷ் சொன்ன மாதிரி ஃபுல் ரிகவரிக்கு ஒரு 1 மந்த் கழிச்சுட்டு நீங்க செகண்ட் டோஸ் மட்டும் போட்டா போதும். ஃபர்ஸ்ட் டோஸ் நீங்க திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டாம். கரெக்ட். இப்ப இன்னொன்னு, இப்ப யார் தடுப்பூசி விதிவிலக்கு முன்னே சொன்னது போடுப்பாங்கன்னா, கர்ப்பிணி பெண்கள், தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்கள், முக்கியமா ஒவ்வாமை அலர்ஜி. எந்த அலர்ஜினா, இதற்கு முன்பு தடுப்பூசி போடப்பட்டு தடுப்பூசியால் ஒவ்வாமை இருக்கக்கூடிய நோயாளிகள் இருக்காங்க பாத்தீங்கன்னா நபர்கள், அவர்கள் 2 தவணை தடுப்பூசி ஃபர்ஸ்ட் டோஸ் போடும்போது அதில் ஒவ்வாமை ஏற்பட்டு இருக்கக்கூடிய நபர்கள், 3வது யாரேனும் அதிகமான காய்ச்சல் அது மாதிரி இருக்கவங்கன்னா, முக்கியமா இந்த கோவிட் சஸ்பெக்டட் சிம்டம், இந்த கோவிட் இருப்பதற்கான காரணிகள் இருக்கக்கூடிய அந்த காய்ச்சல், இருமி, இது போன்று இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் கோவிட் டெஸ்ட் எடுக்கின்றது தடுப்பூசி இப்ப எடுக்கக்கூடாது. இவர்களுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். One more question. Without knowing COVID positive, my mom had taken second dose vaccine. After taking second dose vaccine, she got high fever and tested positive. Will she require to take a second dose again? No. Second dose need not be repeated again. அது ரொம்ப முக்கியம். அது
அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா இங்க துணை ஆணையர் அவர் சொன்னது போல வந்து பாத்தீங்கன்னா இந்த தடுப்பூசிக்கான முக்கிய பலன் உங்களுக்கு 2 வாரங்கள் ஆகும். 2 வாரங்கள் தடுப்பூசியோடைய பலன் ஏற்படும். அதனால் அதற்கு முன்னாடி வந்ததுனாலும் நீங்கள் அடுத்த டோஸ் திரும்ப திரும்ப எடுத்துக்கணுன்றது அவசியம் கிடையவே கிடையாது. அடுத்த ஒரு கேள்வி, காமனா முக்கியமான கேள்வி வந்து பாத்தீங்கன்னா தடுப்பூசியை வந்துட்டு 2 தவணைகள் வந்து பண்ணி போட்டாச்சு, 2 டோஸ் போட்டாச்சு, இதுக்கப்புறம் நான் வந்து மாஸ்க் போட தேவையில்லை, முகக்கவசம் தேவையே இல்லை அப்படியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கோவிட் தடுப்பூசியால் இருக்கக்கூடிய பயன் என்னன்னா தீவிர நோய் மற்றும் மரணத்தை தவிர்க்கிறதுக்கான காரணம் தவிர்த்து இந்த கோவிட்டோடைய இன்ஃபெக்ஷன் வருவதற்கு மிக 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 மெல்லியமான வாய்ப்புகள் உள்ளது. அதனால் அது மட்டுமல்ல, நீங்கள் உங்களுக்கு இந்த தடுப்பூசி போட்டு முழு பலன் வரக்கூடிய அந்த 2 வாரங்களுக்கு நடுவில் உங்களுக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டால் பிறருக்கு நீங்கள் பரப்புவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் நீங்கள் கோவிட் தடுப்பூசி போட்டால் கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும், கண்டிப்பா நீங்க மாஸ்க் போட்டுக்கணும், தனிநபர் இடைவெளியை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். இது மிக மிக முக்கியம். அதை கண்டிப்பா சொல்லியிருக்கேன். இப்போ வந்து தடுப்பூசி வந்து 2 தவணையில போடுறோம். நம்ம கோவேக்சின் அண்ட் கோவிஷீல்டு 2 வேக்சின் போட்டுட்டு இருக்கோம். ஸோ கோவேக்சின் வந்து முதல் டோஸுக்கு 2வது டோஸுக்கு நடுவில் 4 வாரம் கேப் இருக்கணும். பட் கோவிஷீல்டு வந்து முதல் டோஸுக்கும் 2வது டோஸுக்கு நடுவில் 6 to 8 வாரம் கேப் இருக்கலாம். ஸோ இந்த கேப் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ ஒரு வேக்சினுக்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் இது கேப் இருக்கு. ஸோ கோவேக்சின் தனியாக 4 வாரம், கோவிஷீல்டு 6 to 8 வாரத்துக்கு 2 டோஸ் நடுவில் கேப் இருக்கணும். ஸோ கவனமாக பார்த்துக்கணும். இன்னொன்னு கேள்வி என்னன்னா, அவங்க சொல்றாங்க அவங்க அம்மா வந்து கோவேக்சின் போட்டாங்க, அதுக்கப்புறம் உடம்பு வலி இருக்கு, பாடி ஏக் இஸ் தேர், இஸ் இட் நார்மல்? எஸ், இட் இஸ் வெரி காமன். மோஸ்ட் பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ் போத் வித் கோவிஷீல்ட் அண்ட் கோவேக்சின் டயர்ட்னஸ் அண்ட் பாடி ஏக். தீஸ் ஆர் தி காமனஸ்ட் சிம்டம்ஸ். அதுக்கு வந்து நம்ம ஒரு பாராசிட்டமால் மட்டும் எடுத்தா போதும். கண்டிப்பா. இன்னொரு காமனான கேள்வி என்னன்னா, முதல் டோஸ் வந்து நான் கோவேக்சின் போட்டேன், 2வது டோஸ் நான் கோவிஷீல்டு போட்டுக்கலாமா? தவறு. நீங்க முதல் டோஸ் எந்த வகையான தடுப்பூசி போட்டுக்கிட்டீங்களோ அதே தடுப்பூசியை தான் நீங்க 2வது டோஸ் 2வது தவணையில நீங்க போட்டுக்கணும், மாற்றி போட கூடாது. ஏனால் ஆய்வுகளின் முடிவுபடி வந்து பாத்தீங்கன்னா முதல் வேக்சினும் 2வது வேக்சினும் இந்த போது இடைவெளி போடும் பொழுதுதான் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம்ல தடுப்பு பற்றியான அந்த 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 வகையான ரியாக்ஷனும் கரெக்டான அந்த ப்ரொபோர்ஷனும் வரும். நீங்க மாத்தி போட்டுக்கிட்டீங்கன்னா அதற்கான விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை செய்யக்கூடாது. ஆனாலும் நாங்கள் தடுப்பூசி போடக்கூடிய அனைத்து மையங்களிலும் சரி, மருத்துவர்களும் சரி, நீங்கள் முதல் தடுப்பூசி என்ன போட்டுக்கொண்டீர்கள், அடுத்த தடுப்பூசி என்ன போட்டீர்கள்ன்றதை தெளிவு செஞ்சுதான் போடுவாங்க. அதனால அதை பற்றியான பயம் தேவையில்லை. இன்னொன்னு ஒண்ணு கேட்டிருக்காங்க சார், ஆக்சுவலா தடுப்பூசி போடும்பொழுது சப்போஸ் அவங்களுக்கு வந்து ஏதேனும் பிரச்சனை வந்துருச்சுன்னா நாங்க அதே யூபிஎஸ்சிலயோ அதே ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயே நாங்க தெளிவு செஞ்சுக்கலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் யூசிஎஸ்சில வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் இருப்பாங்க. ஸோ ஒரு இடத்துல வர்றப்போ அவங்க பிபி, அவங்க டெம்பரேச்சர் எல்லாமே முதல்ல வந்து டாக்டர் அவங்களுக்கு பரிசோதித்து பார்த்த பிறகு அவங்களுக்குரிய மருத்துவ பிரச்சனை இதாக இருக்கா நல்லா விசாரிச்சுட்டு தான் அவங்களுக்கு வந்து ஊசி போடுறாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருது, ஏதாவது சந்தேகங்கள் வருதுன்னா அந்த மெடிக்கல் ஆஃபீஸரே நீங்க தாராளமா உங்க சந்தேகங்களை தெளிவுபடுத்திக்கலாம். இல்லை ஏதாவது பிரச்சனைனாலும் அவங்களே உங்களுக்கு சரிப்படுத்துவாங்க. ஸோ அதனால ஒரு தடுப்பூசியும் வந்து மருத்துவ சூப்பர்வைசர்ல தான் மெடிக்கல் ஆஃபீஸ் சூப்பர்வைசர்ல தான் அந்த ஒரு வேக்சினேஷன் நடக்குது. அதனால எந்த ஒரு பயமும் தேவை கிடையாது. ஸோ என்ன நடந்தாலும் மெடிக்கல் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லா சந்தேகங்களையும் அவங்க தெளிவுபடுத்துவாங்க. அவுட்ரீச் வேக்சினேஷன் இருந்தா கூட we always ensure that a doctor is present. அதுக்கப்புறம் வேக்சின் எடுத்ததுக்கு அப்புறம் half an hour அப்சர்வேஷன் பீரியட்ல வச்சதுக்கு அப்புறம் தான் பேஷண்ட் வேக்சின் எடுத்த பேஷண்டே திருப்பி அனுப்புறோம். ஸோ எந்த சந்தேகமும் தேவையில்லை. இட் இஸ் கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் we are doing it in the most safest manner. One question is, can cancer survivor take COVID vaccine? Yes. If you have had any previous history of any illness, not only cancer, you can take vaccine. And somebody said that after taking second dose, there is leg pain. Is it common? I think you should consult your doctor because there can be many reasons for leg pain. It may or may not be related to vaccine. So it is best to consult your doctor in this situation. இன்னொன்னு ரொம்ப பொதுவாக கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி, குழந்தைகளுக்கு இப்பொழுது இந்த தடுப்பூசிக்கான வயது வரம்புகள் உள்ளதா? தற்போது ஆராய்ச்சியின் முடிவுகளின்படி 18 வயதும் 18 வயதிற்கும் மேலே இருக்கப்பட்டும் தான் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு அரசாங்கத்தால் 45 வயதிற்கு மேலே உள்ளவர்கள், தற்பொழுது
மத்திய அரசாங்கத்தின் மற்றொரு ஒரு அரசாங்க ஆணை வெளியுள்ளது. மே 1 18 வயதும் 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம் என்பது. இதுல முக்கியமான ஒரு விஷயம் நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். சென்னை மாநகராட்சியினுடைய அதோடைய வலைத்தளத்திலும் சரி, அதோடைய சமூக வலைத்தளத்திலும் சரி, எங்கெங்கெல்லாம் தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம் என்பதற்கான ரொம்ப விரிவான தகவல்கள் உள்ளது. நீங்க அருகில் இருக்கக்கூடிய எல்லா சுகாதார மையங்களிலும் நீங்கள் அணுகி இந்த தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம். நீங்கள் இதற்காக பெரிய ஹாஸ்பிட்டல் தான் போகணும், மிகப்பெரிய மருத்துவமனைக்கு தான் போய் இருக்கணும், அங்கதான் நம்ம எல்லாருமே போய் போட்டுக்கணும் என்பதற்கான இல்லை. அனைத்து வகையான ஆரம்ப சுகாதார மையங்களில் இந்த தடுப்பூசி போட்டுக்கொள்வது முற்றிலும் இலவசமாக. அதனால தேவை போய் அந்த கியூல நின்று உங்களோட கூட்டத்துல கியூ நெரிசல் இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. ஆரம்ப சுகாதார மையங்கள் சென்னை மாநகராட்சியின் மருத்துவமனைகளிலே நீங்கள் கட்டாயமா போட்டுக்கலாம். கூகுள் மேப்ல சர்ச் பண்ணீங்கன்னாலும் எல்லா யூபிஎஸ்சியும் டைரக்டாவே இருக்கும். அதை சர்ச் பண்ணிட்டு நேரட்டாவே நீங்க போய்க்கலாம். நீங்க தேவை இல்லாம நான் நேரம் மருத்துவமனைக்கு தான் போகணும், மிகப்பெரிய மருத்துவமனைகளுக்கோ இல்ல மருத்துவக் கல்லூரிக்கு தான் போய் போட்டுக்கணுன்றதுக்கான அவசியம் இல்லை. இந்த வீடியோ கீழே கூட ஒரு லிங்க் நம்ம போஸ்ட் பண்ணுவோம் கண்டிப்பா. சோ people can use. சோ அதுக்கான அந்த லிங்க் கூட அந்த வீடியோ கீழே இருந்துகிட்டு இருக்கும். எங்கெங்கெல்லாம் இவங்க வேக்சின் போட்டுக்கலான்றது அதை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா லிஸ்ட் ஆஃப் சென்டர்ஸும் இருந்துகிட்டு இருக்கும். அதை டைரக்டா நீங்க போயிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதை தவிர்த்து சென்னை மாநகராட்சியினுடைய டெலி கன்சல்டேஷன் சென்டர் கூட இருக்கு. அடுத்த கேள்வி. ஒருத்தர் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வந்து வேக்சின் போட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டிருக்காங்க. செகண்ட் டோஸ் அவங்க கிடைக்கலன்னா அவங்க கார்பரேஷன் மருத்துவமனைக்கு வந்தாங்கன்னா அவங்க செகண்ட் டோஸ் போடுவாங்க. ஸோ எந்த வேக்சின் ஐடென்டிட்டி வச்சிருந்து அவங்களுடைய ஐடி கார்டு இருந்ததுன்னா அது நம்ம வந்து செகண்ட் டோஸ் எந்த வேக்சின் போடுறோமோ அதே வேக்சின் நம்ம திரும்பி போட்டுக்கலாம். அது குறிப்பிட்ட இடைவெளி நம்ம போட்டுக்கலாம். இந்த வேக்சின் அவைலபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 2 வேக்சின்ஸ் இருக்கு, கோவேக்சின் அண்ட் கோவிஷீல்டு. ஒரு டோஸ் கோவேக்சினுக்கு on an average around 6 கோவிஷீல்டு. இந்த 1:6 ரேஷியோல தான் நமக்கு கிடைக்குது. ஸோ அது பேஸ் பண்ணிட்டு பேஸ்ட் ஆன் த ஹிஸ்டரி ஆஃப் இம்யூனைசேஷன் ஒவ்வொரு சென்டர்ல எவ்வளவு தடுப்பூசி போடப்பட்டது, எவ்வளவு கோவேக்சின் தடுப்பூசி போடப்பட்டதுன்றது போன ஒரு வாரத்தோட டேட்டா செக் பண்ணியதன் அடிப்படையில் அப்படிதான் நம்ம வேக்சின் அலாட் பண்ணிட்டே இருக்கோம். இஃப் அட் ஆல் ஏதாவது ஃபெசிலிட்டி அவைலபிள் இல்லைன்னா நீங்க அங்கேயே கேட்டுக்கலாம். அடுத்த வேற இட் இஸ் அவைலபிள் அங்க போய் நீங்க போடலாம். இன்னொன்னு நிறைய பேருக்கு கூட அடுத்த ஐயம் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து கோவிட் தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்கு முன்பு முன்பதிவு கண்டிப்பா செய்யணுமா, நான் ஏதாவது வரக்கூடிய வலைத்தளங்கள்ல அதுக்கு ஆனா அவசியம் இல்லை, உங்களால் செய்ய முடிந்தால் நீங்கள் செய்யலாம். நான் முன்பே சொன்னது போலயே இந்த துணை ஆணையர் சொன்னதும் போலும் சரி, இந்த சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் சொன்னதும் போலயே நீங்க டைரக்டாவே நீங்க ஆரம்ப சுகாதார மையங்களில் நேரடியாக சென்று அங்கே பதிவு செய்து அந்த நாளிலே அன்றே நீங்கள் வந்து கட்டாயமா தடுப்பூசி போட்டுக்கலாம். அதற்கான எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதற்காக நீங்கள் இதெல்லாம் வலைத்தளத்துல முன்பதிவு செய்யணும்ன்றது அவசியமே இல்லை. There is one question which is unrelated to vaccine, but I think very important in current context. What is the SpO2 level and temperature needed, which should sort of make us go for COVID test? So நீங்க வந்து suppose ஏதாவது ஒரு ஃபீவர் இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் கோவிட் டெஸ்ட் எடுக்கலாம். அதுக்கு ஒரு கட் ஆஃப் கிடையாது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம ஃபீவர் தான் ரொம்ப முக்கியமான சிம்டம் பார்க்கணும். ஃபீவரோட சேர்ந்து உங்களுக்கு காஃப் இல்ல சோர் த்ரோட், டயர்ட்னஸ், லாஸ் ஆஃப் ஸ்மெல், லாஸ் ஆஃப் டேஸ்ட், அந்த மாதிரி ஏதாவது சிம்டம் இருந்தாலும் நீங்க கோவிட் டெஸ்ட் எடுக்கலாம். அந்த நம்ம தடுப்பூசி போட்டுக்கிறது போல நீங்க கோவிட் டெஸ்டும் பாத்தீங்கன்னா அனைத்து வகையான ஆரம்ப சுகாதார மையங்கள் மற்றும் பாத்தீங்கன்னா அதோட மருத்துவமனைகள் சென்னையில வந்து பரவலாக இருக்கு. எல்லாம் இலவசமாவே நீங்க போட்டுக்கலாம். நீங்க வந்து தனியார்கிட்ட தான் போய் பிரைவேட்ல தான் போய் லேப்ல தான் போய் எடுக்கணும்ன்றது அவசியமே இல்லை. இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியினுடைய அனைத்து கோவிட் டெஸ்டிங் மையங்கள் இருக்கு. அந்த மையங்கள்ல கூட நீங்க நேரடியாக சென்று நீங்கள் எந்த வகையான உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிகுறிகள், காய்ச்சலோ அல்லது இருமலோ அல்லது மூச்சு திணறலோ இல்லை சுவை இழப்பு இல்லை உடல் சோர்வு, இதேதும் எந்த வகையான இதுல இருக்கக்கூடிய எந்த வகையான சிம்டம் இருந்தாலும் அறிகுறிகள் இருந்தாலும் உடனடியாக போய் நீங்க கோவிட் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு டெஸ்ட் எடுக்கணும், நீங்க வந்து சிடி ஸ்கேன் எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் வந்து டிசைட் பண்ணுவேன் நான் டெஸ்ட் எடுக்கணுமான்றதுக்கு தயவு செய்து அதை பண்ணாதீங்க. ஆரம்பத்துல இதை போய் நீங்க பரிசோதிக்கிறது மிகவும் மிகவும் நல்லது. பிறருக்கு பரப்புவதை தடுப்பதற்கான முக்கியமான விஷயம். இந்த பெருந்தொற்றை தற்போது தடுப்பதற்கு முக்கியமான விஷயம் இது.
இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னா இது வந்து கோவிட் வேக்சின் போட்டிருக்கோம், அதனால ஆன்டிபாடிஸ் ஜெனரேட் ஆகும். அந்த ஆன்டிபாடிஸ்னால எங்களுக்கு வேற ஏதாவது வைரஸ்ல இருந்து ப்ரொடெக்ஷன் கிடைக்குமா, இது யாரோ கேட்டிருக்காங்க. நீங்க வேக்சின்ஸ் பாத்தீங்கன்னா அது வந்து ஸ்பெசிபிக் டு தட் பர்டிகுலர் டிசீஸ் ஒன்லி. ஸோ நீங்க கோவிட் வேக்சின் போட்டீங்கன்னா அது உங்களுக்கு கோவிட்ல இருந்து மட்டும் தான் ப்ரொடெக்ஷன் ஆகும், மிச்ச டிசீஸ்ல இருந்து ப்ரொடெக்ஷன் ஆகாது. இப்போ நீங்க சில்ட்ரனுக்கு பாத்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் வேக்சின்ஸ் கொடுப்போம். ஏன் மல்டிபிள் வேக்சின்ஸ் கொடுப்போம்? டிப்தீரியா, பர்டியூசிஸ், டெட்னஸ், அதெல்லாம் ஒரு வேற வேற டிசீசஸ். அதனால தான் நம்ம அந்த ஒரு டிசீஸ்க்கு தனித்தனியா வேக்சின் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ கோவிட் வேக்சின்னால உங்களுக்கு கோவிட்ல இருந்து தான் ப்ரொடெக்ஷன் வரும். இப்ப இன்னொருத்தருடைய முக்கியமான ஒரு ஐயமும் ஒரு பயம் கலந்த ஒரு கேள்வி, அது என்னன்னா, என்னுடைய ஃபாதர் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அப்பா வந்து முதல் டோஸ் எடுத்துக்கிட்டாரு, 4 வாரம் ஆயிடுச்சு. இப்ப அவருக்கு மிகுந்த பயம் இருக்கு. முதல் டோஸோட நிறுத்திக்கலாமா, 2வது டோஸ் தேவையில்லையா? நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். ஒரு கோவிட் தடுப்பூசியுடைய முழு பலன் நீங்கள் அடைவதற்கு 2 தவணைகள், 2 டோஸும் போட்டதுக்கு அப்புறம் 2 வாரங்களுக்கு பிறகுதான் நீங்கள் அடைய முடியும். முதல் வந்து அரை கிணறு தாண்டின மாதிரி அது கண்டிப்பாக பத்தாது. மற்றும் இப்போ உங்களுடைய சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா 4 வாரங்கள் தான் ஆயிடுச்சு. அரசனுடைய கலந்த இந்த ரீசெண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 6 வாரங்கள் இருந்து 8 வாரங்கள் கழித்து நீங்கள் 2வது தடுப்பூசி போட்டுக்கலாம். உங்க தகப்பனரிடம் கட்டாயமாக நீங்கள் அறிவுறுத்துங்கள், 2 டோஸ் போட்டால்தான் நல்லது, அதற்கான எந்த ஒரு வீண் பயமும் தேவையில்லை. Okay, I think in continuation with my answer, somebody has said, I think you should tell people that their natural antibody will be destroyed and only specific antibodies will work. I think that is not correct. The natural antibodies will always be there in our body. What vaccine does is it adds new antibodies to your system, so you are able to fight one more disease. It's not doing any harm to your natural immune system. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் எனக்கு ஏற்கனவே கோவிட் வந்துட்டு போயிடுச்சு, அதனால எனக்கு இப்ப ஆன்டிபாடிஸ் எல்லாம் இருக்கு, அதற்கான தடுப்பு செல்கள்லாம் இருக்கு, அதனால எனக்கு வேக்சின் தேவையில்லை அப்படின்ற ஒரு புரிதல் எல்லாருமே இருந்துட்டு இருக்கு. அது தவறு. அது பல நாட்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதனால் இருக்கக்கூடிய தடுப்பு செல்கள் ஆன்டிபாடிஸ் வந்து ரொம்ப நாள் இருக்காது, நடக்கக்கூடிய நேச்சுரல் இன்ஃபெக்ஷனால. கோவிட் தடுப்பூசியால் இருக்கக்கூடிய அந்த ஆன்டிபாடிஸ் வந்து பாத்தீங்கன்னா பல நாட்கள் இருக்கும். அதற்கான இந்த தீவிரமான கோவிடுக்கும் மரணத்தை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அந்த ஆன்டிபாடிஸுக்கு அந்த வகையான ஒரு விஷயம் இருக்கு, அது மிகுந்த நாளும் இருக்கும். அதுதான் ஆராய்ச்சியின் முடிவுகள் சொல்லப்படுகிறது. What if the second dose is delayed due to some reason? No problem at all. Suppose நீங்க வந்து செகண்ட் டோஸ் உங்களால அந்த டைம்ல போட முடியலன்னா உங்களுக்கு எப்போ கன்வீனியன்ட்டா இருக்கு நீங்க அப்போ போய் போட்டுக்கலாம். But best to take within 6 to 8 weeks for Covishield and after 4 weeks for Covaxin. But even if you are unable to take in that period, you can take it after that. But it is important to take second dose. That is something which we all need to remember. This 4 weeks, it needn't be exactly 28 days. Plus or minus 1 or 2 days is not a problem. Sometimes இப்போ கரெக்ட் 28 நாள்லயே அந்த வேக்சின் போட முடியலன்னா people are getting tensed. அதோட அவசியம் இல்ல. 1 or 2 days plus or minus பிரச்சனை இல்ல. Okay, somebody said that my father has BP, sugar and underwent heart surgery some time ago. Whether, I think the question must be whether we can take vaccine. Yes. Actually, people who have hypertension, diabetes or heart disease, they are at higher risk of severe COVID and they must take vaccine. That is why நீங்க பாத்தீங்கன்னா government ஓட guidelinesல வந்து முன்ன ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க high risk people with comorbidity க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல அடுத்த அந்த முக்கியமான விஷயம்னா அந்த பிளட் தின்னர் டேப்லெட்ஸ், மற்ற டேப்லெட்ஸ். முக்கியமான ஒரு விஷயம் நீங்க பார்க்கணும் என்னன்னா, இந்த தடுப்பூசி எடுத்துக்கொள்வதற்கான பலன்கள் மிக மிக அதிகம். அதனுடைய பக்க விளைவுகள் தற்காலிகமானது மிக மிக கம்மி. இதை முதல்ல நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்க ஏற்கனவே எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மாத்திரைகளை நிறுத்தணும்ன்றது அவசியமே கிடையாது. ஒரு முக்கியமான ஐயம் என்னன்னா, நான் ஏற்கனவே ஒரு மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கேன், தடுப்பூசி போட்டுக்கிட்டு இருக்கேன், நான் இன்னொரு தடுப்பூசி அதே நாளே போட்டுக்கலாமான்றது. எங்களை சொல்ல பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய டேட்டா என்னன்னா, நீங்கள் சப்போஸ் டிடி எடுத்துக்கணும், வேற ஏதாவது தடுப்பூசி எடுத்துக்கணும் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு அடுத்த நாள் எடுத்துக்கலாம், அன்னைக்கே நீங்க எடுத்துக்கணும்னு கிடையாது. இதை எதனால சொல்றோம்னா, இந்த கோவிட் தடுப்பூசி போடும்போது சில பேருக்கு
இந்த ஃபீவர் இதெல்லாம் வரும். நீங்க 2 தடுப்பூசிகள் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது சில பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு அதிகமான வீரியம் வரக்கூடியதனால் தேவையில்லாமல் அதை நீங்கள் தவிர்க்கலாம். அதற்கு தான் நான் சொல்லப்படுறோம். So somebody is asking, have we taken vaccine? Yes, all 4 of us have vaccinated here. I took Covishield vaccine. Jan 25th the first dose எடுத்துட்டேன். You can also I have taken 2 doses and I completed my full course in early March. And the other question is also, did you experience any symptoms? So after the first dose, I had very severe fatigue for nearly 2 days and pain in the injection site. After the second dose also, I had a little bit of tiredness and headache. Right. So நானும் வந்து பாத்தீங்கன்னா 2 தடுப்பூசியும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் மார்ச் மாசமே என்னுடைய நிறுவனத்துல வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு தடுப்பூசி போடும்போது இருக்கக்கூடிய சின்ன சிம்டம் கூட எனக்கு சுத்தமா வரல. ஈவன் வந்துட்டு வலி ஊசி போட்ட இடத்துல எந்த வகையிலும் எனக்கு வந்து வலி வரலை, சிவக்கவும் வரலை. மேபி அந்த போட்டது வந்து சென்னை மாநகராட்சியினுடைய எனது வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சுகாதார மையத்துலதான் நான் போட்டுக்கிட்டேன். மடி பக்கத்துல இருக்கக்கூடிய சுகாதார மையத்துல தான் போய் போட்டுக்கிறேன். அந்த சுகாதார மையத்துல போட்டுக்கிட்டு இருக்கிற சமயத்துல மேபி அங்க போட்டுக்கிட்ட அந்த செவிலியருக்கு தான் என்னுடைய நன்றியை சொல்லணும். எனக்கு எந்த ஒரு வலி எந்த ஒரு பக்கத்துல எதுவுமே வரவும் இல்லை. ஆனா இந்த இவங்களாம் நீங்க கட்டாயமா பார்க்கணும். ஏன்னா இந்த முற்றிலும் இத்தனை பேர்கள் எல்லாருமே சேர்ந்து இவ்வளவு பாடுபட்டு நாம் அந்த பெருந்தொற்றை இருக்கும்போது ஐயத்தை விட நாம் அனைவரும் பக்கத்துணையாக இருந்து இது செயல்படணும். அதுல முக்கியமான உங்களுடைய கடமை என்னன்னு பாத்தீங்கன்னா தடுப்பூசி போட்டுக் கொள்வது. நானும் 2 டோஸ் போட்டுக்கிட்டேன். எனக்கு எந்த பக்கமும் கிடையாது. நான் ஒரு டோஸ் போட்டு வந்து 1/2 மணி நேரம் அப்சர்வேஷனுக்கு அப்புறம் நான் நார்மல் ரூட்டீனை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் ஸோ நோ சைட் எஃபெக்ட்ஸ். எனக்கு பெயின் அட் இன்ஜெக்ஷன் சைட் இருந்தது. ஒரு நாளைக்கு டயர்ட்னஸ். ஈவன் நாங்க கூட எங்க நிறுவனத்துல சொல்லிட்டு இருக்கோம், என்னைக்கு நான் வந்து தடுப்பூசி போட்டுக்கிட்டேனோ அன்னைக்குதான் நான் ரொம்ப வந்து உற்சாகமா இருக்கேன். எனக்கு தடுப்பூசி எந்த ஒரு மிகப்பெரிய பக்க விளைவும் எனக்கு கொடுக்கவே இல்லை. ஆனா இது எல்லாருக்குமே இருக்குன்றது கிடையாது, ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இருக்கும். But somebody has a very interesting question. My mother has taken 1 dose overseas. Can she get another dose here? Covishield. Maybe sir, you can answer that. I think it should be possible. It's possible. It's possible. Yes. Provided they carry a record with them which mentions which vaccine they have taken. I think that is important because depending on whichever vaccine they have taken there, if the same vaccine is available here, it can be taken. Some people have this doubt. Vaccine தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் சைடு எஃபெக்ட் வரலனா வேக்சின் எஃபெக்டிவா? Is the vaccine equally effective if the side effect didn't come? So that also we can clarify. கண்டிப்பா. இன்னொரு விஷயம் சார் இதுல என்னன்னா, இப்ப இந்த கலந்துரையாடல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாம் இந்த வினா விடை இந்த FAQs தான் தயார் பண்ணி இருக்கிறது. இது அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்களோட வலைத்தளங்களையும் சமூக வலைத்தளங்களையும் சென்னை மாநகர வலைத்தளங்களையும் பார்க்கலாம். நீங்கள் கேட்கப்பட்ட கேள்விகளை நாங்கள் ஒரு கோர்ப்பாக காமனஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் அந்த வினா விடைகள் என்னென்னன்றதையும் நாங்கள் கோர்வையாக எடுத்திருக்கோம். அது எல்லாத்தையும் நீங்க கூட எடுத்து பார்க்கலாம். அதனால உங்களுடைய பல சந்தேகங்கள் இருக்கும். திரும்பியும் சொல்றேன், நீங்க பிளட் தின்னர் டேப்லெட் எடுக்கிறதுனால திரும்ப அந்த கொஸ்டின் வந்துகிட்டு இருக்கு. பிளட் தின்னர் டேப்லெட் ஆஸ்பிரின் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அதை நிறுத்தி தான் நான் போடணும், 10 நாள் நிறுத்தி போடணும், 10 நாள் நிறுத்தி போடணும்ன்றது அவசியமே கிடையாது. நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அதே மாத்திரைகள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம், நீங்கள் வேக்சின் போட்டுக்கலாம். இதற்கும் எந்த வகையான சம்பந்தமும் இல்லை. ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, இஸ் ஹோம் வேக்சினேஷன் அவைலபிள் கேட்டிருக்காங்க. ஸோ வீட்டில் போய் இப்போதைக்கு வேக்சினேஷன் போடுற ப்ரோக்ராம் இப்போ கிடையாது. இப்போ நிறைய பேர் இருந்தாங்கன்னா ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு 100 பேர் 50 பேர் வந்து எலிஜிபிள் பாப்புலேஷன் 45 வயசுக்கு மேல இருந்தாங்கன்னா அங்க ஒரு டெம்பரரி ஹெல்த் ஃபெசிலிட்டி ரெடி பண்ணுவாங்க. ஏன்னா வந்து எல்லா வேக்சினேஷனும் வந்து மருத்துவருடைய மேற்பார்வையில நடக்கணும். அதனால எல்லா வசதிகளையும் கொண்ட ஒரு டெம்பரரி ஹெல்த் ஃபெசிலிட்டி ரெடி பண்ணுவாங்க. அதுக்கு அங்கதான் வேக்சினேட் பண்ணுவாங்க. ஸோ வீடுகளில் போய் வேக்சினேட் பண்ண மாட்டாங்க. கடைசியான ஒரே ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க, என்னன்னா வாட் இஸ் த நார்மல் டியூரேஷன் டு டேக் வேக்சின் போஸ்ட் கோவிட் ஹாஸ்பிட்டலைசேஷன்? இதை முன்பே நாங்கள் அறிவுறுத்தைப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோவிட் பூரண குணமடைந்து 28 நாட்கள் கழித்துதான் நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். அதற்கு முன்பு தடுப்பூசி போட்டுக்கொள்ள கூடாது. இதை நீங்க வந்துட்டு இதற்காக நீங்க எந்தாவது ஒரு கோவிட் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் வந்துட்டு தயவு செய்து எந்த மருத்துவமனையிலும் நான் டிஸ்சார்ஜ் ஆகும்போது எனக்கு வேக்சின் போட்டு டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்ற தயவு செய்து கேட்காதீங்க, அது தவறு. நீங்கள் கோவிட்ல பூரண குணமடைந்து 28 நாட்கள் கழித்துதான் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். தாராளமாக அருகில் இருக்கக்கூடிய சுகாதார மையங்கள் வந்து நீங்க தடுப்பூசி போட்டுக்கலாம். அதில் எந்த வகையான ஒரு தொந்தரவும் கிடையாது.
maybe we can conclude. Yes. The major effectives எல்லாம் ஒரு வாட்டி repeat பண்ணி. Okay, right, sir. Conclude the session. ஓகே, ஸோ இப்போ ஒரு சின்ன சம்மரைஸ் மாதிரி முழுக்க பண்ணிடலாம். இது எல்லாத்துக்கும் ஒரு கோர்வையாக சொல்லக்கூடிய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கோம். கோவிட் தடுப்பூசிகள் எங்கெங்கெல்லாம் என்னென்ன தடுப்பூசிகள் இருக்கு, தற்போது சர்வதேச அவர்கள் அங்கீகரித்த அனைத்து கோவிட் தடுப்பூசிகளும் இந்தியாவின் அவசர கால பயன்பாட்டிற்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதை தவிர்த்து தற்போது நாம் இப்போது பயன்பாட்டில் இருக்கக்கூடியது கோவாக்சின் அண்ட் கோவிஷீல்டு. மற்ற தடுப்பூசிகள் எப்போது பயன்பாட்டில் வரும் என்பதை பிற்பாடு நம்ம சொல்லுவாங்க. ரெண்டாவது விஷயம், கோவிட் தடுப்பூசி போட்டுக் கொள்வதற்கானது இப்போது 45 வயது உள்ளவர்களுக்கும் மே 1 18 வயதில் உள்ளவர்களுக்கும் நம்ம கோவிட் தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம். எங்கே போட்டுக் கொள்ளலாம் கோவிட் தடுப்பூசி? அருகில் உள்ள சுகாதார மையங்கள் மற்றும் நீங்கள் வலைத்தளத்திலும் சமூக வலைத்தளத்திலும் நீங்கள் சென்று பார்க்கலாம் அந்தந்த மையங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறது என்று. மற்றும் சென்னையில் உள்ள முக்கியமான மருத்துவமனைகளிலும் இவை இலவசமாக, அரசு மையங்களில் இலவசமாக போடப்பட்டுள்ளது, போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது, கோவிட் தடுப்பூசியை நீங்கள் போட்டுக் கொள்வதன் முக்கியம் தவிர்த்து எந்த தடுப்பூசி என்று தேர்வு செய்வது முக்கியமே கிடையாது. நீங்கள் போட்டுக்கொள்ளக்கூடிய தவணைகள் 2 வகையான அந்த கால இடைவெளிகள் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். உங்களுக்கு எந்த வகையான சந்தேகமும் முன்னரே தேவையில்லை. அருகில் இருக்கக்கூடிய சுகாதார மையங்களிலேயோ இல்லது எங்களுடைய கால் சென்டர்லயோ நீங்க கால் பண்ணி டெலிகன்சல்டேஷன் ரூம்லயே கேட்டு நீங்க கேட்டுக்கலாம். அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கோவிட் தடுப்பூசிகள் முற்றிலும் பாதுகாப்பானவை. அதில் வரக்கூடிய பக்க விளைவுகள் மிக 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 குறைவு, தற்காலிகமானது. கோவிட் தடுப்பூசிகளின் பக்க விளைவுகளை பற்றி அதிகமாக கருத்தில் கொள்ளாமல் கோவிட் தடுப்பூசி போட்டுக் கொள்வதுதான் மிக முக்கியம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். தடுப்பூசி போட்டுக் கொண்டாலும் நீங்கள் முகக்கவசம் அணிவது மிக மிக முக்கியம். தடுப்பூசி போட்டுக்கொண்டு முகக்கவசையோ தனிநபர் இடைவெளியோ இல்லாமல் இருப்பது ஆபத்தானது. கண்டிப்பாக அதில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். தற்போது இருக்கக்கூடிய பெருந்தொற்றில் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியது முக்கியமானது தடுப்பூசி போட்டுக் கொள்வது. நீங்கள் கோவிட் தொற்று இருந்தால் பூரண குணமடைந்து 28 நாட்கள் கழித்து போட்டுக் கொள்வது. தற்போது எந்த வகையான மருந்துகள் எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் கோவிட் தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம். அதில் எந்த வகையான ஐயமும் இல்லவே இல்லை. கோவிட் தடுப்பூசி போட்டுக்கொண்டு நீங்கள் வெளியில் கண்டிப்பாக முகக்கவசமும் தனிநபர் இடைவெளியும் இருக்க வேண்டும். முக்கியமானது விதிவிலக்காக இருக்கக்கூடியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்கள், முதல் தடுப்பூசி போட்டுக்கொண்டு ஒவ்வாமை அலர்ஜி இருக்கிறவங்க, இரண்டாவது பிற தடுப்பூசிகள் எடுத்துக்கொண்டு அதில் அலர்ஜி ஒவ்வாமை வரப்பட்டவர்கள், அண்ட் கடைசியாக தற்பொழுது உங்களுக்கு காய்ச்சலோ இருமலோ இருந்தால் தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதீர்கள். முதலில் காய்ச்சல், இருமல் மற்றும் மூச்சு திணறல் இது போன்ற கோவிட் சிம்டம் இருந்தால், அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் கோவிட் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். I think one last question, important one, we'll answer that. What happens if an asymptomatic COVID patient takes a vaccine? There is no problem at all. If you are not aware that you had COVID and you have taken a vaccine, there will be no problem at all. There is one more question about if there is a chance of blood clot heart patients. I think very important question. இப்போ இது வந்து மீடியால சில கண்ட்ரீஸ்ல அவங்க கொஞ்ச நாள் அந்த வேக்சின் they had stopped due to some fear of blood clots. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாம் ஸ்டடி பண்ணாங்க. ஒரு எக்ஸ்பர்ட் குரூப் செட்டப் பண்ணிட்டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல வந்து அவங்களோட டேட்டா வச்சு அவங்க எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட கன்க்ளூஷன் என்னன்னா இந்த ரிஸ்க் ஆஃப் கிளாட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அது வந்து நார்மல் பாப்புலேஷன்ல பாத்தீங்கன்னா சில பேருக்கு அந்த மாதிரி கிளாட்ஸ் வரலாம். கோவிட் வேக்சின் போடாம கூட அந்த மாதிரி வரலாம். ஸோ இந்த வேக்சின்னால நம்மளுக்கு ரொம்ப எக்ஸஸ் ரிஸ்க் கிடையாது. ஸோ நம்ம எப்பவுமே ஏதாவது ஒரு டேப்லெட் மெடிசன் இருந்தாலும் இல்ல வேக்சின் இருந்தாலும் நம்ம என்ன கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா ரிஸ்க் பெனிஃபிட் சொல்லுவோம். அதோட ரிஸ்க் ஜாஸ்தியா இல்ல பெனிஃபிட் ஜாஸ்தி? இப்போ கோவிஷீல்டு பார்க்கும்போது அதோட பெனிஃபிட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதோட ரிஸ்க் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால நம்ம எதுவுமே பயப்பட வேண்டாம். சப்போஸ் நீங்க வேக்சின் போடுறதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஈவன் 2 to 3 வீக்ஸ் கழிச்சு ஏதாவது ஒரு அன்யூஷுவல் சிம்டம்ஸ் இருந்தா, ஒரு எக்ஸஸ் அப்டாமினல் பெயின் இல்லைன்னா கால் வலி இல்ல ஏதோ ஒரு சிம்டம் நீங்க ஃபீல் பண்றீங்க, இது எனக்கு யூஸ்வலா வராது, இது ஒரு அன்யூஷுவல் சிம்டம், அப்படி இருந்தானா நீங்க உங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து உங்களுக்கு எக்ஸாமின் பண்ணி இது வேக்சின் ரிலேட்டடா இல்ல வேக்சின் ரிலேட்டட் கிடையாது, அது வந்து டாக்டர் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ தற்போது நம்மளோட மாநகரத்தில் கோவிட் நோயாளிகளோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு தான் வருகிறது. ஸோ இந்த கோவிடுக்கு எதிரான அந்த ஃபைட்ல, இந்த போராட்டத்தில் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் தடுப்பூசி.
ஸோ நீங்க அனைவரும் whenever you are eligible நீங்க அனைவரும் தடுப்பூசி போட வேண்டும் என்றதுதான் எங்களோட வேண்டுகோள். So on behalf of Chennai Corporation, we would like to thank Dr. Sandeep and Dr. Ganesh for having come here and explained in detail to all the questions that was popped up. Thank you. Thank you very Thank you. much. And Thank you. we wish all the citizens of Chennai will take vaccine at the earliest as and when they become eligible. Thank you very much. தேங்க்யூ, நன்றி.